பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பேச்சு சர்ச்சையாக மாறி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்களும் வலுத்து வருகின்றன. அந்த வகையில் சீமானுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் 60 வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இந்த வழக்கு பதிவுகள் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு அவர் குறித்து அவதூறாக பேசியதாக ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்கள் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் மீது மொத்தமாக 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகம், திமுக, அதிமுக, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சீமான் மீது புகார் அளித்திருந்தன. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சென்னை, கடலூர், சேலம், மதுரை, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட ரீதியான உதவிகளை போலீசார் நாடி வருவதாகவும் சீமான் கைது செய்யப்படுவதா இல்லையா என்பது குறித்தான தகவல்களை காவல்துறையானது முழுமையாக தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அவர் மீது 60 வழக்குகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.